ஆறாவது, நம்மளுக்கு தெரியாமையே ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். எங்கே போனாலும் ஓதுவோம். எப்போ ஓதுவோம்? என்னம்மா? மாஷா அல்லாஹ். வீட்டை விட்டு வெளியேறும் துவா இருக்கு இல்லையா? என்ன ஓதுறோம்? பிஸ்மில்லாஹி. நம்ம புரிஞ்சிருக்கோமா என்னைக்காச்சும்? இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நம்ம ஓதிட்டு வெளியே போறோம். நம்ம தோல்வியோட வீட்டுக்குள்ள வரமாட்டோம்னு நினைச்சிருக்கோமா என்னைக்காச்சும்? இதை ஓதுறவர்களுக்கு தோல்வியே இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே. நம்மளை எல்லாம் தோல்வி அடைய விட மாட்டான். தோல்விங்கிறது என்ன? நான் திரும்பவும் சொல்றேன், துனியா விஷயத்துல தோல்வி அடைகிறோமா, அது அல்லாஹ் தோல்வி அடைகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னைய கடைசி எண்டில் தோல்வி அடைய வச்சிடாத. கடைசி கபூர்ல என்னையும் தோல்வி அடைய வச்சிடாத. நாளை மறுமையில என்னையும் தோல்வி அடைய வச்சிடாத. நாளைக்கு கேள்வி பத்தில என்னை தோல்வி அடைய வச்சிடாத ரப்பே. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில். வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓதுற துவா நம்ம தன்னறியாம இந்த அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதனுடைய வேலிசன் தெரியாமல் இன்ஷால்லா இதை கேட்டுட்டோம். 9 விஷயத்தை இன்ஷால்லா தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அடுத்து 7வது, நம் லாஹவுல